Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய ஃபோன் பேல எப்படி நம்ம ஆட்டோ பேவை கேன்சல் பண்றது, அதாவது ஆட்டோ டாப் அப்பை எப்படி நம்ம delete பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா உங்களுடைய ஃபோன் பே ஆப் ஓபன் பண்ணிட்டு மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேனேஜ் பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு. மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல ஆட்டோ பே சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆட்டோ பே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆட்டோ பே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து ஆட்டோ பே கிளிக் பண்ணீங்க அப்படினா இப்போ இதுல வந்து இது வரைக்கும் நீங்க வந்து ஃபோன் பேல எதுக்கெல்லாம் நீங்க வந்து ஆட்டோ பே வந்து நீங்க வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதுல வந்து காமிக்கும். எதுக்கெல்லாம் நீங்க வந்து ஆட்டோ பே வந்து ஆக்டிவேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ பேஸ் எல்லாமே இதுல வந்து காமிக்கும். இப்போ இதுல வந்து நீங்க ரிமூவ் கொடுத்துட்டு நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்க ஆல்ரெடி ஆட்டோ பே வந்து கேன்சல் பண்ணியிருந்தா. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நீங்க ஆக்டிவ்ல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் காமிக்கும். யூபிஐ லைட்லயா இருக்கட்டும், ஃபோன் பே வாலெட்லயா இருக்கட்டும், எதுக்கு நீங்க பண்ணிருக்கீங்களோ அது வந்து காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்து அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா delete ஆட்டோ பே சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. delete ஆட்டோ பே அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம வந்து ஆட்டோ பே வந்து நம்ம delete வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து கடைசியா இருக்கக்கூடிய delete ஆட்டோ பே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க delete ஆட்டோ பே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ பின் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்ல ஆட்டோ பே ஆன் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் என்டர் பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா ஆட்டோ பே வந்து delete ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ பே deleted successfully சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஆட்டோ பே வந்து நம்ம delete வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்க ஆட்டோ டாப் அப் has been deleted சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆட்டோ டாப் அப் வந்து delete வந்து பண்ணியாச்சு. இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய ஃபோன் பே பயன்படுத்தி எதுக்காவது நீங்க ஆட்டோ டாப் அப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது வந்து நம்ம கேன்சல் வந்து பண்ணணும். இப்போ இதுல ரிமூவ் சொல்லிட்டு இருக்கு. ரிமூவ் கொடுத்து கிளிக் பண்ணி நீங்க வந்து இத டோட்டலா ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். இந்த பேஜ் விட்டு ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ரிமூவ் கிளிக் பண்ணிட்டேன். இதுல கன்ஃபார்ம் இருக்கு. கன்ஃபார்ம் வந்து கொடுத்து நீங்க வந்து டோட்டலா ரிமூவ் பண்ணிக்கலாம். இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெர்மனன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டாப் அப் வந்து கேன்சல் வந்து பண்ணணும், ரிமூவ் வந்து பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. Thank you friends.